ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து பாசிப்பருப்பு தால் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது வந்து பாசிப்பருப்பு 1 கப்பு, மஞ்சத்தூள் சிறிதளவு, ஜீரகம் சிறிதளவு, சின்ன வெங்காயம் வந்து ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன், எண்ணெய் கொஞ்சோன்னு, தக்காளி, பச்சை மிளகா, புதினா, மல்லி, பூண்டு இதெல்லாம் எடுத்திருக்கேன். குக்கரில் வந்து பாசிப்பருப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாசிப்பருப்பு வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்டவ்வும் ஆன் பண்ணியாச்சு. ஓகேங்களா. 1 கப் தண்ணி ஊற்றுறேன். இந்த கப்பில் 1 கப் தண்ணி ஊற்றுறேன். போதும், இவ்வளோ கப்பு தண்ணி. இப்போ இந்த இதுலேயே வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், மல்லி இலை எல்லாத்தையும் அப்படியே அதிலே போட்டுருவோம். அப்புறம் வந்துட்டு சின்ன வெங்காயம், அதுவும் 50 கிராம் சேர்த்துக்கிடுவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ஒரு 2 கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். அந்த பாசிப்பருப்பு வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு, தேவையான அளவு உப்பு யூஸ் பண்ணிக்கலாம். பத்தாட்டினா போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து மூடி விசில் விட்டுடலாம். இப்போ வந்து குக்கர் மூடி நான் வந்து விசில் போட்டேன். ஒரு 4லேருந்து 5 வரை விசில் விட்டுக்கலாம். கொஞ்சம் பருப்பு வந்து குறைவாக இருந்தால் தான் தால் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 விசில் அடங்கி இதாகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நல்லா பருப்பு வந்து குழஞ்சி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து இதை நம்ம வந்து அப்படியே விட போகிறதில்ல. இப்போ வந்து இன்னொரு பேனை வந்து அடுப்பில் வச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஹீட் ஆகட்டும், எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து பேன் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். போதும். எண்ணெய் வந்து ஹீட் ஆகட்டும். எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சமாக கடுகு உளுந்து, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பொரிஞ்சு வந்தோடனே நம்ம என்ன பண்ணுறோம், அடுப்பு சிம் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேக வச்சுருக்க பருப்பை இதில் ஊற்றிக்கலாம். பருப்பு ஊற்றிட்டு 2 கொதி கொதிக்கவும் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்குலாம் இது கொடுத்திங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே வந்து செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ.